லாஃபர் கர்வ்னா என்னன்னு பார்ப்போம். இது அமெரிக்கன் பொருளாதார நிபுணரான ஆர்த்தர் லாஃபரால் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கர்வ் எதோட ரிலேஷன்ஷிப் தொடர்பை பற்றி பேசுதுன்னா டேக்ஸ் ரேட்டுக்கும் டேக்ஸ் ரெவென்யூக்கும், அதாவது வரி விகிதமும் வரி வருவாய்க்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுகிறது தான் லாஃபர் கர்வ். அது எப்படிங்கிறத டயக்ராத்தோட பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் டேக்ஸ் ரேட் வரி விகிதம் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் டேக்ஸ் ரெவென்யூ வரி வருவாய் எடுத்திருக்காங்க. யூ ஷேப்பில் போகக்கூடிய இந்த கர்வ் தான் லாஃபர் கர்வ். இதில் எம்ங்கிற பாயிண்ட்லேருந்து போகக்கூடிய இந்த லைன் தான் மேக்சிமம் டேக்ஸ் ரெவென்யூவாக இருக்குதான், அதாவது அதிகபட்சமான வரி வருவாயாக இருக்குதான். அதே மாதிரி இந்த எம் பாயிண்ட்லேருந்து கீழே போகக்கூடிய இந்த லைனை தாண்டி டேக்ஸ் ரேட்ஸ் வைக்கக்கூடாதுங்கிறாங்க, அதாவது வரி வீதம் இதை தாண்டி கூடுதலாக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதையும் தாண்டி நம்ம வரி வச்சோம்னா மக்கள் அந்த அளவுக்கு கூடுன வரியே கெட்ட மாட்டாங்கன்னு சொல்கிறது தான் இந்த லாஃபர் கர்வ். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஏ பாயிண்ட் அளவுலேன்ட்டு நம்ம பார்க்கும்போது டேக்ஸ் ரேட் வரி வீதங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது. இது மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு வருவாயும் வருது, டேக்ஸ் ரெவென்யூவும் இந்த அளவுக்கு வருது. இப்போ அரசாங்கம் இன்னமும் வரி வீதத்தை கூட்டும் போது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதாவது டேக்ஸ் ரெவென்யூங்கிறதும் கூடும். எந்த அளவுக்குன்னா இந்த எம்முங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான். இப்போ இந்த எம்முங்கிற பாயிண்ட்டை தாண்டி இவங்க டேக்ஸ் வரி வீதம் விதிச்சாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பி பாயிண்ட் அளவுக்கு இவங்க வரி வீதத்தை விதிக்கும் போது வரி வருவாய், அதாவது டேக்ஸ் ரெவென்யூங்கிறது குறைஞ்சிருது. ஏன்னா வரி வீதம் அதிகமாக இருக்கிறனால, அதாவது டேக்ஸ் ரேட் அதிகமாக இருக்கிறனால மக்கள் யாரும் அந்த அமௌண்ட்டை கெட்ட மாட்டாங்க. இதெல்லாம் தான் ஆர்த்தர் லாஃபருங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்ல வராரு. இது எல்லாம் தான் லாஃபர் கர்வ்.